சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் ஆகும். ஐம்பெருங்காப்பியங்களுள் சிலப்பதிகாரமே முதன்மையானதாக கருதப்படுகிறது. சிலப்பதிகாரம் இளங்கோ அடிகள் எழுதிய ஒரு மரபு மிக்க காவியமாகும். இது கண்ணகியின் நற்பண்பு, தியாகம், நீதிக்கான போராட்டம் ஆகியவற்றை சொல்லும் மரியாதைக்குரிய காவியமாகும். கோவலன் மதுராபுரத்தில் பிறந்த செல்வந்தன். அவனது மனைவி கண்ணகி அன்பும் ஒழுக்கமும் நிறைந்த பெண். ஆனால் கோவலன் ஒரு நாள் மாதவி என்ற நடனக் கலைஞரின் மீது ஈர்க்கப்பட்டு அதன் பின்னர் அவளிடம் தன் செல்வத்தையும் நேரத்தையும் செலவிட்டு போகுகிறான். தவறை உணர்ந்த கோவலன் கண்ணகியிடம் திரும்பி அவளுடன் மதுரை நகரத்திற்கு செல்கிறான். அங்கு தங்களது வாழ்க்கையை தொடங்க பணம் தேவைப்படும் நிலையில் கோவலன் கண்ணகியிடமிருந்த சிலம்பை விற்பனை செய்ய ஒரு பொற்கடைக்காரரிடம் கொடுக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அரசியின் சிலம்பும் திருடப்பட்டிருந்தது. உண்மை கல்வனான பொற்கொள்ளன் அரசியின் சிலம்பை திருடிய கல்வன் இவன்தான் என்று கோவலன் பற்றிய தவறான தகவலை அரசனுக்கு தெரிவிக்கிறான். அதனை முழுமையாக ஆராயாத அரசனின் தீர்ப்பால் கோவலன் கொலை செய்யப்படுகிறான். இந்த அநீதியை அறிந்த கண்ணகி தலைவிரி கோலமாக ஒற்றை சிலம்புடன் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனின் அவைக்கு சென்று நீதி கேட்டு வாதாடினாள். சிலம்பு திருடிய கல்வனை கொன்றது குற்றமல்லவே என மன்னன் கூறினான். பதிலாக கண்ணகி, மன்னா, என் கணவன் கோவலன் கல்வன் அல்லன், அவன் கையில் இருந்தது எனது சிலம்புகளில் ஒன்று, மற்றைய சிலம்பு இதோ என் கையில் இருக்கிறது என்று சீற்றத்துடன் கூறினாள். தன் சிலம்புகள் முத்துப்பரல்களை உடையன என்று கூறி, உனது சிலம்பு என்ன பரல்கள் கொண்டவை என்று மன்னன் கேட்டதும் கண்ணகி தனது சிலம்பை தரை மீது வீசி எறிந்தாள். அச்சிலம்பு உடைந்து மாணிக்கப் பரல்கள் எங்கும் தெரித்ததைக் கண்ட மன்னன் அதிர்ச்சியுற்றான். கோவலன் கல்வன் அல்ல என்பதை நிரூபிக்கிறாள். தீர விசாரித்து ஆராயாமல் தண்டனை வழங்கிய என்னால் பாண்டிய அரசின் செங்கோல் வளைந்ததே என்று வருந்தி நெஞ்சம் வெடித்து மன்னனும் அரசியும் உயிர் துறக்கின்றனர். கற்பிற் சிறந்த கண்ணகியின் சினத்தால் மதுரை மாநகரம் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. சீற்றத்தால் மதுரையை எரித்த கண்ணகி மலைநாட்டில் உள்ள செங்குன்றுக்கு வந்தாள். அங்கே தெய்வ வடிவில் வந்த கோவலனுடன் அவள் வானோர் நாட்டிற்கு புறப்பட்டுச் செல்கிறாள். அதை கண்ட வேடுவர்கள் கண்ணகியை குலதெய்வமாக கொண்டாடுகின்றனர். தூய்மை தாய்மையின் உருவம் என்று நம்பப்படும் கண்ணகி இன்று தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கண்ணகி அம்மனை தங்கள் குலதெய்வமாக வழிபடுகின்றனர்.